निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरुहो रसिका भुवि भावुकाः वैकारिकान् मनोजज्ञे देवा वैकारिका दशा दिग्वार्ताकप्रचेतो अस्वी वहीन्द्रो उपेन्द्रमित्रकाः சாத்வீக அகங்காரத்திலிருந்து மனதும் அதன் அதிஷ்டாவான சந்திரனும் உண்டானார்கள். காது, தோல், கண், நாக்கு, மூக்கு என்ற 5 ஞானேந்திரியங்களும் அதிஷ்டாதாக்களாக திக்கு, வாயு, அர்கன், பிரச்சேதஸ், அஸ்வினி தேவர்களும் வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்ற கர்மேந்திரியங்களுக்கு அதிஷ்டாதாக்களான அக்னி, இந்திரன், உபேந்திரன், மித்ரன், பிரஜாபதி என்ற 10 தேவதைகளும் சாத்வீக அகங்காரத்திலிருந்து உண்டானவர்களே. தைஜசாஸ்து விகுர்வாணா இந்திரியாணி தசாபவன் ஞானசக்தி கிரியாசக்திர் புத்திஹி பிராணஸ்ச தைஜசௌ ஸ்ரோத்ரம் தொக்கு கிராண திருகு ஜிஹ்வா வாக்தோ மேட்ராங்கிரி பாயவஹா. ஞானசக்தியான புத்தியும் கிரியாசக்தியான பிராணனும் ராஜச அகங்காரத்தின் காரியங்கள் ஆனதால் விகாரத்தை அடைகின்ற ராஜச அகங்காரத்திலிருந்து காது, தோல், மூக்கு, கண், நாக்கு என்ற ஞானேந்திரியங்களுக்கு வாக், பாணி, உபஸ்தம், பாதம், பாயு என்ற கர்மேந்திரியங்களுமான 10 இந்திரியங்களும் உண்டாயிற்று. எதேதே அசங்கதா பாவா பூதேந்திரிய மனோகுணாக யதா யதன்ன நிர்மாணே ந சேகுர் பிரம்மவித்தமா ததா சம்ஹத்ய சான்யோன்யம் பகவச்சக்தி சோதிதா சதசத்வம் உபாதாய சோபயம் சஸ்ருஜுர் ஹயத். பிரம்மவித்துக்களில் சிறந்தவரே, பூதங்கள், இந்திரியங்கள், மனஸ், அவற்றின் குணங்கள் என்ற இந்த பதார்த்தங்கள் எப்பொழுது ஒன்றுக்கு ஒன்று சேரவில்லையோ, அதனால் தங்களுக்கு இருப்பிடமான சரீரத்தை உண்டு பண்ணுவதில் எப்பொழுது முடியவில்லையோ, அப்பொழுது பகவானுடைய சக்தியால் தூண்டப்பட்டவைகளாய் ஒன்றுக்கொன்று சேர்ந்து கொண்டும் பிரதான பாவத்தையும் குணபாவத்தையும் ஸ்வீகரித்து கொண்டும் சமஷ்டி வியஷ்டி ரூபமான இந்த பிரம்மாண்டம் என்ற சரீரத்தை சிருஷ்டித்தன. வருஷபூக சகசிராந்தே தது அண்ட முதகேசயம் காலகர்ம ஸ்வபாவஸ்தோ ஜீவோ அஜீவம் அஜீவயது. வருஷம் சமூகங்களுடைய ஆயிரங்களின் முடிவில் ஜலத்தில் மிதந்து கொண்டு இருந்த உயிரற்றதுமான அந்த அண்டத்தை எல்லாவற்றையும் உயிர் உள்ளதாகச் செய்கின்ற பரமாத்மா காலம், கர்மம், ஸ்வபாவம் இவற்றிலிருந்து கொண்டு ஜீவன் உள்ளதாக செய்தார். ச ஏவ புருஷஸ்தஸ்மா தண்டம் நிர்பித்ய நிர்கதா சஹஸ்ரோர்வங்கிரி பிரஹர்வக்ஷ சஹஸ்ரான்னன சீரிஷவான். அந்த புருஷனே 1000 தொடைகள், கால்கள், கைகள், கண்கள் இவைகளை உடையவராயும் 1000 முகங்களையும் தலைகளையும் உடையவராயும் அந்த அண்டத்தை பிளந்து கொண்டு வெளிவந்தார். எஸ்யேவாஹா வயபைர் லோகான் கல்பயந்திம் மனிஷனஹ கஜ்யாதிவிரத சப்தோர்த்வம் ஜனநாதிபிகி. புத்திமான்கள் இந்த பிரம்மாண்டத்தின் நடுவில் அந்த புருஷனுடைய அடித்தொடைகளுக்கு பின் பக்கமான கடி முதலிய அவயங்களால் கீழுள்ள அதலம் முதலிய 7 உலகங்களையும் அடித்தொடைகளுக்கு முன்பாகமான ஜகனம் முதலிய அவயங்களால் மேலுள்ள பூராதி 7 உலகங்களையும் கற்பிக்கின்றனரோ. புருஷஸ்ய முகம் பிரம்ம க்ஷத்ரமேதஸ்ய பாகவஹா ஊர்வோர் வைஸ்யோ பகவத பத்யாம் சூத்ரோ அபியஜாயதா. பகவானான இந்த புருஷனுடைய முகத்திலிருந்து பிராமணனும்
கைகளிலிருந்து க்ஷத்ரியனும் தொடைகளிலிருந்து வைஷ்யனும் கால்களில் இருந்து சூத்திரனும் ஜனித்தார்கள். பூர்லோக கல்பித பத்யாம் புவர்லோகஸ்ய நாபிதः ஹிருதா ஸ்வர்லோக ஹுரசா மஹர்லோகோ மகாத்மனः கிரீவ்யாம் ஜனலோகஸ்ச தபோலோகஸ் சனத்வயாத் மூர்துபி சத்யலோகஸ்து பிரம்மலோகஸ் சனாதனः. மகாத்மாவான அவருடைய 2 பாதங்களினால் பூர்லோகமும் இவருடைய நாபியிலிருந்து புவர்லோகமும் ஹிருதயத்தில் சுவர்லோகமும் மார்பினால் மகர்லோகமும் கழுத்தில் ஜனலோகமும் சப்திக்கின்ற 2 உதடுகளிலிருந்து தபோலோகமும் தலைகளினால் நித்தியமான சத்யலோகம் என்ற பிரம்மலோகமும் கற்பிக்கப்பட்டது. தற்கட்யாம் சாதலம் கல்பிருத்தம் ஊருப்யாம் விதலம் விபோ ஜானுப்யாம் சுதலம் சுத்தம் ஜங்காப்யாம் து தலாதலம் மகாதலம் து குல்பாப்யாம் பிரபாதாப்யாம் ரசாதலம் பாதாளம் பாததலது இதி லோகம் அயப்புமானு. அந்த பரமாத்மாவின் கட்டிப்பிரதேசங்களில் அதலலோகமும் சர்வவியாபியான அவருடைய தொடைகளால் விதலலோகமும் முழங்கால்களால் ஸ்ரீ ஹரிபக்தர்கள் வசிப்பதால் சுத்தமான சுதலலோகமும் ஜங்கைகளால் தலாதலமும் கணுக்கால்களால் மகாதலமும் முன்கால்களால் ரசாதலமும் காலடிகளால் பாதாளமும் கற்பிக்கப்பட்டது. இவ்விதம் அந்த பரமபுருஷன் லோகமயமாக ஆகிறார். பூர்லோக கல்பித பத்யாம் புவர்லோகஸ்ய நாபிதः சுவர்லோக கல்பிதோ மூர்தனா இதீவா லோககல்பனாக. அவருடைய 2 கால்களில் பூர்லோகமும் நாபியினால் புவர்லோகமும் கற்பிக்கப்பட்டது. தலையினால் ஸ்வர்கலோகமும் கற்பிக்கப்பட்டது. இவ்விதமாவது உலகங்களை கற்பிக்கலாம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே द्वितीय स्कंदे पंचमोऽध्यायः अथ षष्ठोऽध्यायः ब्रह्मोवाच वाचां वह्नेर्मुखं क्षेत्रं छन्दसां सप्तधातवः हव्यकव्यामिருதந்தானாं ஜிக்வா சர்வரசஸ்ய ச. நம் போன்றவர்களுடைய வாக்கு இந்திரியங்களுக்கும் அவைகளுக்கு அதிஷ்டான தேவதையான அக்னிக்கும் பகவானுடைய முகமும் காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டுப் ப்ருஹதி பங்கி திருஷ்டுப் ஜகதி என்ற சந்தஸ்ஸுக்களுக்கு முறையே தொக்கு அஸ்ருக் மாம்சம் மேதஸ் அஸ்தி மஜ்ஜா சுக்லம் என்ற 7 தாத்துக்களும் தேவர்களுக்கு கொடுக்கப்படும் அன்னத்திற்கும் பித்ருக்களுக்கு கொடுக்கப்படும் அன்னத்திற்கும் மனிதர்களுடைய அன்னத்திற்கும் மதுரம் முதலிய 6 ரசங்களுக்கும் நம் போன்றவர்களுடைய ரசனேந்திரியத்திற்கும் அதன் அதிஷ்டான தேவதையான வருணனுக்கும் நாக்கு உற்பத்தி ஸ்தானமாகின்றது. சர்வாசூனாம் ச வாயோஸ்ச தன்னாசே பாமாயனே அஸ்வினோரோஷதீனாம் ச ஓஷதீனாம் ச கிராணோமோத பிரமாதயோ. நம் போன்ற எல்லோருடைய எல்லா பிராணன்களுக்கும் அவைகளுக்கு அதிஷ்டான தேவதையான வாயுவுக்கும் அந்த பகவானுடைய மூக்குகள் சிறந்த உற்பத்தி ஸ்தானம். அஸ்வினி தேவதைகளுக்கும் ஓஷதிகளுக்கும் சாமானிய கந்தத்திற்கும் விசேஷ கந்தத்திற்கும் கிராணேந்திரியம் உற்பத்தி ஸ்தானம். ரூபானாம் தேஜசாம் சக்ஷுர் திவசூர்யாஸ்ய சாட்சினி கர்ணௌ திசாம்ஸ்ச தீர்த்தானாம் ஸ்ரோத்ரமாகர்ஷ சப்தயோ தக் ஆதாரம் வஸ்துசாராணாம் சௌபகஸ்ய ச பாஜனம். ரூபங்களுக்கும் ரூபங்களை பிரகாசிக்கச் செய்கின்ற தேஜஸ்சுக்களுக்கும் சக்ஷு இந்திரியமும் ஸ்வர்கலோகத்திற்கும் சூரியனுக்கும் நேத்திர கோளங்களுக்கும் திக்குகளுக்கும் தீர்த்தங்களுக்கும் ஸ்ரோத்ர கோளங்களுக்கும் ஆகாசத்திற்கும் சப்தத்திற்கும்
ஸ்ரோத்ரேந்திரியமும் உற்பத்தி ஸ்தானம். வஸ்துக்களிலிருந்து சாராம்சங்களுக்கும் அழகிற்கும் அவருடைய சரீரம் இருப்பிடம் ஆகின்றது. त्वक्कस्य स्वस्वो यश्च सर्वमेधस्य चैवहि ரோமான் யத் பிஜ்ஜ ஜாதீனாம் எய்ர்வா யக்னஸ்து சம்பிருதா. அவருடைய தோல் ஸ்பரிசத்திற்கும் வாயுவுக்கும் அவ்விதமே எல்லா யாகங்களுக்கும் ஸ்தானமாகிறது. எந்த விருட்சாலாதிகளால் யாகம் நன்கு நிறைவேற்றப்படுகிறதோ அந்த விருட்சம், கொடி முதலாயனவைகளுக்கு ரோமங்கள் இருப்பிடம். கேசஸ்மஸ்ரு நகான்யஸ்ய சிலாலோஹா பிரவித்யுதாம் பாகவோ லோகபாலானாம் பிராயச க்ஷேமகர்மனாம். அவருடைய கேசங்கள், மீசை, நகங்கள், கற்கள், லோகங்கள், மேகம், மின்னல் இவைகளுக்கு இருப்பிடம். பெரும்பாலும் பாலனம் என்ற கர்மாவை உடைய லோகபாலகர்களுக்கு அவரது கைகளும் விக்ரமோ பூர்புவஸ்வச்ச க்ஷேமஸ்ய சரணஸ்ய ச சர்வகாம வரஸ்யாபி ஹரேசாசான ஆஸ்பதம். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் இவைகளுடைய க்ஷேமத்திற்கும் பயத்திலிருந்து ரட்சைக்கும் அவருடைய பாதம் யாசம் ஆஸ்பதமாக ஆகிறது. எல்லா அபீஷ்டங்களை அடைவதற்கும் ஸ்ரீ ஹரியின் திருவடி ஆஸ்பதமாகிறது, அதாவது இடமாகிறது. அபாம் வீரியஸ்ய சர்க்கஸ்ய பிரஜன்யஸ்ய பிரஜாபதேஹே பும்சசிஷ்ணவஸ்தஸ்து பிரஜாத்யானந்த நிர்வதே. ஜலத்திற்கும் சுக்கலத்திற்கும் சிருஷ்டிக்கும் மேகத்திற்கும் பிரஜாபதிக்கும் விராட் புருஷனுடைய ஆண்குறி அதிஷ்டானமாகிறது. உபஸ்தம் என்ற இந்திரியமும் சந்ததிக்கான யாதொரு சம்போகம் உண்டோ அதனால் உண்டாகிற தாபசாந்திக்கும் அதிஷ்டானமாகிறது. பாயுர் யமஸ்ய மித்ரஸ்ய பரிமோக்ஷஸ்ய நாரதா இம்சாய நிருதேர் மிருத்யோ நிரஸ்ய குதஸ்மிருதா. ஏ நாரதா, யமனுக்கும் மித்திரனுக்கும் மல விசர்ஜனத்திற்கும் பாயு என்ற இந்திரியம் அதிஷ்டானம் ஆகிறது. இம்சைக்கும் அலக்ஷ்மிக்கும் மிருத்யுவுக்கும் நரகத்திற்கும் குதம் என்ற இந்திரியம் கூறப்படுகிறது. பராபூதே ரதர்மஸ்ய அதர்மஸ்ய தமஸ்சாபி பஷ்சிமஹ நாட்யோ நதநதீனாம் து கோத்ராணாம் அஸ்தி சம்ஹதி. அவமானத்திற்கும் அதர்மத்திற்கும் அறிவில்லாமைக்கும் பிருஷ்டபாகம் ஆஸ்பதமாகிறது, அதாவது பின்பாகம். மேற்கு முகமாகவும் கிழக்கு முகமாகவும் செல்லுகின்ற ஆறுகளுக்கும் அவரது நரம்புகளும் மலைகளுக்கு எலும்பு கூட்டமும் உற்பத்தி ஸ்தானமாகிறது. அவ்யக்த ரச சிந்தூனாம் பூதானாம் நிதனஸ்யஜா உதரம் விதிதம் பும்சோ ஹிருதயம் மனஸ்பதம். பிரதானம் அன்னாதி ரசங்கள் சமுத்திரங்கள் இவைகளுக்கும் பிராணிகளுடைய லயத்திற்கும் விராட் புருஷனுடைய வயிறு ஸ்தானம் என்ற ஞானிகளால் அறியப்பட்டது. நம் போன்றவர்களுடைய லிங்க சரீரத்திற்கு அவரது ஹிருதயம் ஸ்தானமாகிறது. தர்மஸ்ய மம துப்யம் ச குமாராணாம் பவஸ்ய ச விஜ்ஞானஸ்ய ச தஸ்தஸ்ய பரஸ்யாத்மா பராயணம். தர்மத்திற்கும் எனக்கும் உனக்கும் சனகாதி குமாரர்களுக்கும் ஸ்ரீ ருத்ரனுக்கும் விஞ்ஞானத்திற்கும் சத்வகுணத்திற்கும் பரமபுருஷனுடைய சித்தமானது மிகச்சிறந்த ஸ்தானமாகிறது. அகம் பவான் பவஸ்சைவ த இமே முனையோ அக்ரஜாக சுராசுர நராநாகாக சுகாமிருக சரீரஸ்ருபாக. நானும் நீயும் ஸ்ரீ ருத்ரனும் இந்த உனக்கு முந்தி ஜனித்தவர்களான சனகாதி முனிகளும் மரீச்சி முதலிய முனிகளும் தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் யானைகளும் பறவைகளும் மிருகங்களும் பாம்புகளும் கந்தர்வ அப்சரசோ யக்ஷா ரக்ஷோ பூதகணோரகா பசவ பிதரசித்தா வித்யாதாச்சாரணா திருமா. கந்தர்வர்களும் அப்சரசுக்களும் யக்ஷர்களும் ராட்சசர்களும் பூதகணங்களும் மார்பினால் ஊர்ந்து செல்லும் பிராணிகளும் பசுக்களும் பித்ருக்களும் சித்தர்களும்
வித்யாதரர்களும் சாரணர்களும் மரங்களும் அந்யேஷ்ச விவிதா ஜீவா ஜலஸ்தலன பௌகசா கிரகக்ஷேதவஸ்தஸ்தாரஸ்தடிதாஸ்தனயித்வை ஜலத்திலும் கரையிலும் ஆகாயத்திலும் வசிக்கின்ற மற்றும் உள்ள பற்பல ஜீவர்களும் ஆதித்யாதி நவக்கிரகங்களும் வால் நட்சத்திரங்களும் மற்ற நட்சத்திரங்களும் மின்னல்களும் மேகங்களும் சர்வம் புருஷ ஏவேதம் பூதம் பவ்யம் பவச்சயது தேனேதாவாவிரதம் விஸ்வம் விதஸ்தம் மதி திஷ்டதி. நிகழ்ந்ததும் நிகழப்போவதும் நிகழ்ந்து கொண்டு இருப்பதுமான யாதொன்று உண்டோ? இவையெல்லாம் அந்த விராட் புருஷனே. அந்த விராட் புருஷனால் இந்த ஜகத்தானது மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் 10 அங்குலம் என்ற அளவை கடந்து வியாபித்திருக்கிறார். மதனபாலகோபாலா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அதே